கண்டிப்பாக ரோகிணி என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டி தான் ஆகணும். இந்த கதையை அதை நோக்கி தான் பயணிக்குது. அதுக்கப்புறம் எப்படி கதை போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, திடீர்னு அதுக்குள்ளார ரோகிணியை நல்லவங்களாக்கிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் ரோகிணியுடைய கதாபாத்திரமே பார்த்திங்கன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலையால் பொய் சொன்னாங்களே இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் தங்கமயில் அந்த மாதிரிலாம் இவங்க கிடையாது. இவங்க கம்பல்சிவ் லையர். இவங்களுக்கு பொய் சொல்கிறதே ஒரு பிடிச்சிருக்குது. ஆரம்பத்திலேருந்தே இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பொய் சொல்லி தான் முதல்ல விஜயாவை பார்ப்பாங்க. பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னு பொய் சொல்லிவிட்டு அவங்க காசில் பெட்ரோல் போட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு பல பொய்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆள். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழணும், அதுக்காக யார் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஆள். இப்போ சத்யாவை திருப்பி எனக்கு ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வேறு இந்த சீதாவுக்கு பார்க்க போகிற மாப்பிள்ளையான அருணுக்கும் முத்துவுக்கும் இருக்க பிரச்சனைகள் ஒரு பக்கம். முத்து தேவையெல்லாம் வம்புழுக்கிறாரோன்னு நமக்கே தோண ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி பிஹேவியர்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதையில் இப்போ திருப்பி ரோகிணி மாற்ற மாதிரி அப்பப்போ காமிச்சா தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஷையும் கிறிஷோடைய பாட்டி, அதாவது ரோகிணியோட அம்மாவையும் திருப்பி அதே ஸ்கூலில் வச்சு, அண்ணாமலை வேலை பார்க்குற ஸ்கூலில் திருப்பி அவங்கள பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் இங்கே வந்துட்டோம், எங்கள் பொண்ணு இந்தியாவுக்கே வந்துட்டா, அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம், எங்களுக்கு உங்கள் தொல்லையே வேணாம், தயவு செஞ்சு வராதிங்கலாம் கதை விட இப்போ அந்த ஸ்கூலை மாற்றிடலாமான்னு ரோகிணி திட்டம் போட்டுட்டு இருக்கும்போது அண்ணாமலையை யூஸ் பண்ணி இவங்களுடைய அம்மா யார் அப்படின்னு பார்த்தா கல்யாணிங்கிற பேர் தான் இருக்க போகுது. கல்யாணிங்கிறது யார், அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது. இதுக்கு நடுவில் ரோகிணி சிக்குவாங்களா மாட்டாங்களா, கடைசியாக ஒரு பெரிய சம்பவமாக நடந்து காலி ஆகிடுவாங்களா, ரோகிணியோட எல்லா பொய்யும் வெளில வந்துருமாங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரோகிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணிங்களோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் செமையான ஆஃபரில் இப்போ வேலண்டைன்ஸ் டே ஒட்டி வந்துகிட்டு இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பல பொருட்களும் ஆஃபரில் இருக்குது. அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா அப்படியே இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.